ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாய்ஸ்ட் ப்ரௌனி. முன்ன நாங்கள் இருந்த வீட்டில் வந்துட்டு கீழே பேக்கரி இருந்தது. ஸோ அதனால் டெய்லி வந்து அதுலேருந்து கேக் ஸ்மெல் வரும். அந்த கேக் ஸ்மெல்னால எனக்கு பயங்கர டெம்ட் ஆகி நான் நிறைய வாட்டி போய் வாங்கி சாப்பிட்ருக்கேன். வெறும் அந்த ஆசைக்காக இல்லாமல் அந்த ஸ்மெல்லுக்காகவே எனக்கு டெம்ட் ஆகி நான் சாப்பிட்ட காலங்கள் நிறைய. ஸோ அப்போல்லாம் நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளால் வீட்டில் பேக் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஓவனும் இல்லை, ஓடிஜியும் இல்லை. அதனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, கேக் பேக் பண்ணுறதுக்கு ஓடிஜியும் தேவையில்ல, ஓவனும் தேவையில்ல. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற குக்கரோ இல்லைன்னா கடாயோ எது இருந்தாலும் நம்ம பேக் பண்ணலான்னுட்டு. அதனால் இன்றைக்கி உங்களை யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரியாதுன்னா, ஆனால் ஹோப்ஃபுல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியலன்னா வாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு கடாயில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். லுக் வைஸும் சரி, டேஸ்ட்டும் சரி, கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆகாது. பிலீவ் மீ.